ஸோ மக்களே எல்லாருக்குமே குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற டாபிக் செமிகண்டக்டர்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். நீட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக 3 கொஷின் கேட்கக்கூடிய ஒரு பிரமாதமான டாபிக் செமிகண்டக்டர். இதில் 4 டாபிக் இருந்தது. எப்போனா லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர், ஜங்ஷன் டயோட், டிரான்சிஸ்டர், லாஜிக் கேட். இதில் பசங்க கஷ்டப்படுறது டிரான்சிஸ்டர் கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த டிரான்சிஸ்டரை எப்போயோ தூக்கிட்டாங்க. இப்போ மீதி நம்ம 3 டாபிக் தான் படிக்க போகிறோம். பேசிக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர், பிஎன் ஜங்ஷன் டயோட், லாஜிக் கேட்ஸ். 3 கிளாஸ் அல்லது 4 கிளாஸ் நமக்கு போதும். மேக்ஸிமம் 4 கிளாஸ் முடிச்சு கொடுத்துறேன். இதில் சம்மெல்லாம் பெருசாக கஷ்டமெல்லாம் இருக்காது, ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாஜிக் சர்க்கியூட் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்பாங்க. அப்படியே சும்மா அப்படியே மைண்ட் கேல்குலேஷன்லேயே டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். செமிகண்டக்டர் செமின்னு சொல்லும் பொழுதே உனக்கு புரிஞ்சிருக்கும். பார்ஷியலி கண்டக்டர், பார்ஷியலி இன்சுலேட்டர். இந்த வார்த்தை சரியா சார்? உங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன். செமிகண்டக்டர் ஒரு நேரம் கண்டக்டராக இருக்கும், ஒரு நேரம் இன்சுலேட்டராக இருக்கும். இதுதான் செமிகண்டக்டர். 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, அதாவது தகவல்களை பரிமாறுறதுக்காக, அப்போ பழைய காலங்களில் ஞாபகம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரம் ப்ளே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா புறா காலில் கட்டி அனுப்புவாங்க. புறா வீடு தூது படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வேர்ல்டு சயின்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ உருவான ஒரு பிரமாதமான விஷயந்தான் செமிகண்டக்டர். இன்றைக்கி இந்த மின் அணு வேர்ல்டு, எலக்ட்ரானிக் வேர்ல்டு, அதான் மின் அணு அப்படின்னா எலக்ட்ரானிக். இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டை ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சாதனம் செமிகண்டக்டர். உன் சிஸ்டத்துலேருந்து, உன் லேப்டாப்லேருந்து, உன் மொபைல்லேருந்து எல்லா காம்போனன்ட்ஸும் இந்த செமிகண்டக்டர் தான். ரைட்டா? ஸோ இன்றைக்கி எப்படி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தண்ணி, காற்று, சுவாசம், அந்த மாதிரி செமிகண்டக்டரும் நம்ம வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு ஆள். இது தனித்தனியாக உங்களுக்கு தெரியல. மொபைலுக்குள்ளார எல்லாமே டயோடு, டிரான்சிஸ்டரு, லாஜிக் கேட்ஸு, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரியல. ஸோ மொத்தமாக செமிகண்டக்டர். ரைட்டா? ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்பா இந்த லெசன். ரைட் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு லென்த்துன்னு சொல்லி கொடுத்தேன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில். சமீபத்தில் கூட நம்ம படிச்சிட்ருக்கோம். தெர்மல் ரெசிஸ்டன்ஸில் இதே விஷயத்தை தான் சொன்னேன் நான். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 area. ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் L/A. Rho be the resistivity. Rho equal to RA/L, ohm meter square by meter. ஆருக்கு ஒரு ஓமு, ஏக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், எல்லுக்கு ஒரு மீட்டர். மீட்டரும் போயிடுச்சு. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். முதல்ல இதை படிங்க. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். ஓம் மீட்டர் கற்றுக்கிட்டிங்களா? எதுக்கு நீங்கள் செமிகண்டக்டர் லெசனில் தேவையில்லாமல் ரெசிஸ்டிவிட்டி பற்றி பேசுகிறீங்க? காரணம் இருக்குது. கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி, இந்த 3 பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கவனி. இந்த உலகத்தில் நீ எதை பார்த்தாலும் அது உனக்கு 3ஆக தான் தெரியும். ஒன்று கண்டக்டராக இருக்கும், இல்லைன்னா இன்சுலேட்டராக இருக்கும், இல்லைன்னா செமிகண்டக்டராக இருக்கும். அப்போ இந்த ஆர்டர்லேயே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. செமிகண்டக்டர் ஸ்லைஸ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். ஒத்துக்கிறீங்களா? செமிகண்டக்டர் ஸ்லைஸ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். அப்போ கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி, இந்த லைனை ஒழுங்காக படிங்க. 10⁻⁻4 ஓம் மீட்டர்லேருந்து 10⁻⁻8 ஓம் மீட்டர். ஏன்னா கண்டக்டருக்கு ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதனால தான் பவரில் மைனஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1/10⁻4ன்னு அர்த்தம். அதாவது 1/10,000 அர்த்தம். அப்போ 0.00001ன்னு அர்த்தம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் கண்டக்டர், ரொம்ப அதிகமாக இருந்தால் இன்சுலேட்டர். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்தால் கண்டக்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக? நான் அடுத்தது என்ன சொல்ல வரேன்றதை இந்நேரம் நீ யோசிச்சிருப்பேன். சரி, இந்த 2 பேருக்கு நடுவில் இருந்தால் செமிகண்டக்டரா? ஆமாம்பா. அப்படின்னா ஒரு மைனஸ் வேல்யூவும் ஒரு ப்ளஸ் வேல்யூவும் இருந்தால் செமிகண்டக்டர். இதை நீங்கள் தவிர்க்க முடியாமல் படித்து தான் ஆகணும்.
அப்போ வாட் இஸ் செமிகண்டக்டர்னு உங்ககிட்ட ஒரு 2 மார்க் கேட்குறாங்க. த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி லைஸ் பிட்வீன் இன்சுலேட்டர் அண்ட் கண்டக்டர். த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி லைஸ் பிட்வீன் இன்சுலேட்டர் அண்ட் கண்டக்டர். இதை வந்து டெஃபினேஷனாக 2 மார்க்கில் எழுதிடணும். ஸோ வாட் இஸ் செமிகண்டக்டர்? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி லைஸ் பிட்வீன் இன்சுலேட்டருக்கும் கண்டக்டருக்கும் நடுவில் இருந்தால் அவன் தான் செமிகண்டக்டர். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இங்கே பாருங்களேன், 2 முக்கியமான விஷயம். சரி, இந்த செமிகண்டக்டர் சொல்கிறீங்களே, யாரெல்லாம் செமிகண்டக்டர்? ஜெர்மானியமும் சிலிக்கானும் தான் ரொம்ப பிரபலமான செமிகண்டக்டர்ஸ். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், வாட் இஸ் செமிகண்டக்டர்னு கேட்குறேன், நீ அழகாக பதில் சொல்கிற. த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி லைஸ் பிட்வீன் இன்சுலேட்டர் அண்ட் கண்டக்டர்னு சொல்லிடுறீங்க. யாரெல்லாம்பா செமிகண்டக்டர்? உங்களுக்கு தெரியாதா சார்? ஜெர்மானியம்னு ஒரு பையன் இருக்கான், சிலிக்கான்னு ஒரு பையன் இருக்கான், 2 பேரும் தான் சார் செமிகண்டக்டர். ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர். கற்றுக்கிட்டிங்களா? ரைட். இப்போ அடுத்த அப்படியே இது எப்படின்னா சும்மா பாயிண்ட்டாக பிஸ்கட் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு கண்டினியூட்டியே இருக்காது இந்த லெசனில். இதை படித்தாதான் இதை படித்தாதான் இது அப்படிலாம் இருக்காது. புது இன்ஃபர்மேஷன் அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்ல அப்படியே கற்றுக்கிட்டே வாங்களேன். ஜாலியாக கதை கேளுங்க பார்க்கும். ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர். ரைட் சார். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? R = R0 1 + ஆல்ஃபா டெல் தீட்டான்னு உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் சொல்லி கொடுத்தேன். இந்த ஆல்ஃபா தான் பாசிட்டிவ் டெம்பரேச்சர், ஆல்ஃபான்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். டெம்பரேச்சர் அதிகமானால் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். அப்படி இருந்தால் பாசிட்டிவ் ஆல்ஃபா. பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் மறந்துடாத. சமீபத்தில் கேட்ட கேள்வி 2022 எடுத்துப்பாரு. 2 கொஷின் கண்டினியூவாக ஒரே மாதிரி இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், பாசிட்டிவ் ஆல்ஃபா. இது யார் சார்? இது இவன் தான் கண்டக்டர். அப்போ என்ன கற்றுக்கிட்டீங்க? கண்டக்டரோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னடா சைனு சார்? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். ஏன்டா பாசிட்டிவ்? டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமானால் ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா கண்டக்டன்ஸ் அதிகமாகும். RB the resistance, reciprocal of conductance. இது யார் சார்? இது அப்போது ஒன்று அதிகமாகும் பொழுது இன்னொன்று குறையுது. இவங்கள தான் நீ பார்க்கணும். உனக்கு புரியறதுக்காக நான் G சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் ஆல்ஃபா, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். மற்ற 2 பேரும் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் இந்த கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் என்னடா ஆல்ஃபா? நெகட்டிவ் ஆல்ஃபா சார். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஏன்டா சார்? டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் குறையும் சார். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா கண்டக்டன்ஸ் அதிகமாகும். கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இங்கே பாருங்களேன். அட் 0 கெல்வின், 0 கெல்வின் இது ஓகே கிடையாது. 0 கெல்வின், 0 கெல்வினில் செமிகண்டக்டர் என்னவா ஆக்ட் ஆகும்? அட் 0 கெல்வின் எல்லா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸும் ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனால் தெர் ஆர் நோ ஃப்ரீ எலக்ட்ரான் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அட் 0 கெல்வின் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிறதுனால செமிகண்டக்டரால் நகரக்கூட முடியாது. செமிகண்டக்டர் ஆக்ட் ஆஸ் எ இன்சுலேட்டர். இதுவும் தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. இன்சுலேட்டர்ஸ் அட் 0 கெல்வின் செமிகண்டக்டர் என்னவா ஆக்ட் ஆகும்? இன்சுலேட்டர். ரொம்ப முக்கியமான வார்த்தை. அட் 0 கெல்வின் செமிகண்டக்டர் ஆக்ட் ஆஸ் எ இன்சுலேட்டர். அட் ஹை டெம்பரேச்சர் செமிகண்டக்டர் என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். டெம்பரேச்சர் அதிகமாக அந்த பாண்டிங் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். பாண்டிங் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோவலன்ட் பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும். உடஞ்சிது அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும். ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்ததுன்னா ஓட ஆரம்பிச்சிடும். ஓடினா கரண்ட்டு. அப்போ இந்நேரம் யோசிச்சிருப்பீங்க, சார் டெம்பரேச்சர் அதிகமானால் செமிகண்டக்டர் ஆக்ட் ஆஸ் எ கண்டக்டர். இப்போ உங்களுக்கு புரியுதா? அதனால தான் செமிகண்டக்டர் ஒரு நேரம் இன்சுலேட்டர் ஆகும், செமிகண்டக்டர் இன்னொரு நேரம் கண்டக்டராகவும் வேலை செய்யும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன்.
ரைட்டா? பை இந்த 2 பாயிண்ட்டையும் சூப்பராக படிச்சுக்கோங்க. நான் எப்படி எழுதி கொடுக்குறேனோ அப்படியே படிச்சுக்கோ. At 0 Kelvin, semiconductor act as an insulator. At high temperature, semiconductor act as a conductor. அப்போ room temperatureல செமிகண்டக்டராக தான் இருக்கும். 0 அப்படியே கீழே போயிட்டிங்கன்னா இன்சுலேட்டர், மேலே போயிட்டிங்கன்னா கண்டக்டர். ரைட்டா? சூப்பராக இருக்குது சார். அடுத்தது யாரோ 2 பேர் சொன்னீங்கள்ல செமிகண்டக்டர், ஜெர்மானியமும் சிலிக்கானும் சொன்னீங்கல்ல. இந்த ஜெர்மானியத்தோட வேலன்சி எவ்வளோ சார்? ஜெர்மானியத்தோட வேலன்சி 4, சிலிக்கானோட வேலன்சி 4. அப்போ செமிகண்டக்டர் இஸ் டெட்ராவேலன்சி. ஒத்துக்கிறீங்களா? செமிகண்டக்டர் டெட்ராவேலன்சி, ஜெர்மானியமும் சிலிக்கானோட வேலன்சி 4. சார் நாங்கள் நம்ப மாட்டோம். வேலன்சினா நீங்கள் பெரிய பசங்க உங்களுக்கு தெரியும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான். இப்போ சிலிக்கானோடது 14 ஃபஸ்ட் ஆர்பிட்டு, நியூக்ளியஸ் ஃபஸ்ட் ஆர்பிட்டு 2, ரெண்டாவது ஆர்பிட்டு 8. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஒரு 2 10 போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது 4. அடுத்த ஆர்பிட்டில் எத்தனை பார் இருக்கணும்? 18 இருக்கணும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பார்ஷியலி ஃபில்டு இந்த ஆர்பிட் வந்து பெருசாக ஃபில் ஆகலை, 4 அன்ஃபில்டாக இருக்குது. அப்போ இந்த 4 மட்டும்தான் வேலன்சி. வாட் இஸ் வேலன்சின்னு கேட்டால் உனக்கு நல்லா தெரியும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் அங்கே ஆக்குப்பை பண்ண முடியல, அதால் 4 பேர் தான் இருக்காங்க. 18 பேர் மொத்தம் வேணும்ல. அப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ சிலிக்கானோட வேலன்சி 4. ஜெர்மானியம் இது எப்பரா பிரிப்பீங்க? 32. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, ரெண்டாவது ஆர்பிட்டில் 8, மூணாவது ஆர்பிட்டில் 18. 18 8 26, 26 2 28. அப்போ நாலாவது ஆர்பிட்டில் மீதி 4 தானே இருக்க முடியும். கரெக்டா? ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 8 18. அடுத்தது 10ல் என்கிட்ட 4 தான் இருக்குது. ஸோ ஜெர்மானியத்தோட வேலன்சியும் 4. இது ஏன் இவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண? உங்களுக்கு தெரியணும், செமிகண்டக்டர்னா ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர், அதோட வேலன்சி 4. சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் 14, ஜெர்மானியத்தோட 32. எப்படி பார்த்தாலும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 4 ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதனால தான் இது வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்கிறோம், வேலன்சி. ரைட்டா? இது நான் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என் கடமை இல்லையா? அதனால அடுத்து சார் வேலன்ஸை பற்றி பேசிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 பேண்டை பற்றி பேச போகிறேன். என்னங்க சார் அது 2 பேண்டு? வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். அது என்னங்க சார் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட்? நான் தான் சொன்னல, இந்த லெசனு அப்படியே புதுசாக டேட்டா உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு நல்ல சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வாங்களேன். இப்போ அடுத்தடுத்த சீன் என்னன்னே நமக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் இந்த லெசன் அப்படி இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த பேண்டோட பேர் வேலன்ஸ் பேண்டு, இந்த பேண்டோட பேர் கண்டக்ஷன் பேண்டு. ரைட்டா? வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். எங்களுக்கு சரியாக புரியல சார், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போது த காம்போசிட் ஆஃப் எனர்ஜி லெவல் இஸ் கால்ட் எஸ் பேண்ட். ஒவ்வொரு எனர்ஜி லெவலையும் சாண்ட்விச் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது பேண்டாக தெரியும். அப்போ உனக்கு நல்லா புரியுது, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான், அந்த எனர்ஜி லெவல் வேலன்ஸ் எனர்ஜி லெவல். த குரூப் ஆஃப் எனர்ஜி லெவல் இஸ் கால்ட் எஸ் பேண்டு. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். ரைட்டா? இப்போ வேலன்ஸ் பேண்டில் இருக்கா, அந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போச்சுன்னா என்ன மீனிங் தெரியுமா? நம்ம வீட்டில் எலக்ட்ரிக்கல் வயர் இருக்குல்ல, இந்த வயர் வழியாக எலக்ட்ரான் ஓடுதா? இந்த எலக்ட்ரான் ஓடுதுன்னு சொல்கிறேன் பார்த்தியா? கேர்ஃபுல்லாக வேண்டி அப்படியே 3Dயில் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் மூளைக்குள்ளார ஒரு ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கணும். ஒரு வயரு, அந்த வயருக்குள்ளார நீங்களும் குட்டியாக உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எலக்ட்ரான் ஓடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி உங்களோட கற்பனை திறனை ரொம்ப சூப்பராக கொண்டு வாங்க. அப்போ எலக்ட்ரான் ஓடுது இல்லை, ஆக்சுவலாக எலக்ட்ரான் ஓடுதுன்னா நமக்கு எலக்ட்ரான் ஓடுது மாதிரி தான் தெரியும். ஆனால் அங்கே என்ன தெரியுமா நடக்குது? வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுது. இந்நேரம் அந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போ வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகிறத தான் நம்ம கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறோமா சார்? ஆமாம்.
ரைட்டா? அப்போ வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் விட்டு வச்சுருக்கீங்களே, அந்த கேப்புக்கு என்னங்க சார் பேர்? அந்த கேப்புக்கு பேர் வேறு ஒன்றும் இல்லை, ஃபர்பிடன் எனர்ஜி கேப். எனர்ஜி கேப், ஃபர்பிடன் எனர்ஜி கேப். கரெக்டா? அப்போது வேலன்ஸ் பேண்டில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் கண்டக்டிவிட்டிக்கு காரணம். பவுண்டட் எலக்ட்ரான் எப்படி கண்டக்டிவிட்டிக்கு காரணமாக இருக்க முடியும்? ஃப்ரீ எலக்ட்ரான் தான் கண்டக்டிவிட்டிக்கு காரணம். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுது தான் கண்டக்டிவிட்டி. ரைட் தானே? அப்போது வாட் இஸ் எனர்ஜி கேப்னு கேட்டாங்கன்னா, த கேப் பிட்வீன் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் கால்ட் இஸ் எனர்ஜி கேப். தட் இஸ் ஃபர்பிடன் எனர்ஜி கேப். ரைட்டா? இப்போ ரெண்டு முக்கியமான விஷயம், அப்படி நல்ல கண்களை திறந்து அழகாக பாருங்க பார்க்கும். சார், ஒருவேளை நான் எடுத்துக்கிட்ட செமிகண்டக்டர் ஜெர்மானியமாக இருந்தா, சிலிக்கானாக இருந்தா, ஜெர்மானியத்தோட இந்த எனர்ஜி கேப்போட வேல்யூ எவ்வளோ சார்? நல்லா படிங்க பே. 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டு. சிலிக்கானோடது எவ்வளோங்க சார்? 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டு. கடன் 4 டைம் அப்படி மனசுக்குள்ளே படி பார்க்கும். த எனர்ஜி கேப் ஆஃப் ஜெர்மானியம் 0.7, சிலிக்கான் 1.1. ஒருவேளை எக்ஸாம்பிளில் ஒரு குழப்பம் வருது, எதுக்கு 1.1 எதுக்கு 0.7 தெரியல. நான் ஞாபகம் வச்சுக்கிறது சொல்கிறேன், பிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைனா உனக்கு பிடிச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அல்ஃபாபெட்டில் ஜி ஃபஸ்ட்டு, எஸ் செகண்டு, ஜெர்மானியம், சிலிக்கான். சின்ன நம்பரு பெரிய நம்பரு, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தை கிடையாது, ஞாபகத்துக்காக. ஸோ ஜெர்மானியத்தோட எனர்ஜி கேப் 0.7 எலக்ட்ரான் வோல்ட், சிலிக்கானோடது 1.1 எலக்ட்ரான் வோல்ட். நல்லா படிச்சிட்டிங்களா? அடுத்தது இந்த எனர்ஜி டயக்ராமை வச்சுக்கிட்டு யார் கண்டக்டர், யார் இன்சுலேட்டர், யார் செமிகண்டக்டர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா சார்? கண்டுபிடிக்கலாமா? பை அடுத்த டாபிக் பாருங்களேன். கண்டக்டர் எப்படி சார் இருக்கும்? கண்டக்டர்னா ஈஸியாக கண்டக்ட் பண்ணணும். அப்போ ஈஸியாக கண்டக்ட் பண்ணணும்னா வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் சாண்ட்விச் மாதிரி இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். There is no energy gap between valence band and conduction band. வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் கேப்பே இல்லாமல் இருந்தால் அது கண்டக்டர். எப்படி சார் சொல்கிறீங்க? கண்டக்டர் நல்லா கண்டக்ட் பண்ணணுமா? நல்லா கண்டக்ட் பண்ணணும்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரானு கஷ்டப்படாமல் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணும். பக்கத்து வீடாக இருந்தால் ஈஸியாக உள்ளே போயிடலாம்ல. ஸோ வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி ஓவர்லாப் ஆகி இருந்ததுன்னா அதுக்கு பேர் கண்டக்டர். அடுத்தது இன்சுலேட்டர் எப்படி இருக்கணும்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கும். இன்சுலேட்டர் எப்படி இருக்கணும்? சும்மா ஜாலியாக சொல்லு. கேப் இருக்கணும் சார். கேப் எப்படி இருக்கணும்? கேப் எப்படிப்பா இருக்கணும்? கேப் இருக்கணும்னு சொன்னேன். அதிகமாக இருக்கணும். ரைட்டா? யோசிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஏன்னா இன்சுலேட்டர் என்ன பண்ணக்கூடாது? ஈஸியாக கண்டக்ட் பண்ணக்கூடாது, கஷ்டப்படணும்ல. அப்போ வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரானு கண்டக்ஷன் பேண்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ லோல் படணும். அப்போ வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகாது. அதனால தானேப்பா இன்சுலேட்டர் கண்டக்டே பண்ணலை. உனக்கு தெரியுது இல்லை? இப்போ வுட்டு கண்டக்ட் பண்ணுமா? பண்ணாது. நம்ம போட்டிருக்கிற செப்பல் ரப்பர் கண்டக்ட் பண்ணுமா? பண்ணாது. எபோனைட்டு, பீங்கான் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணாது. கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணாது. அப்போ இனிமேல் எந்த இன்சுலேட்டர் உன் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அந்த இன்சுலேட்டர்கிட்ட போய் பேசுங்க. இன்சுலேட்டரு, உனக்கு வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் கேப் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால தான் உன்னால் கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு இன்சுலேட்டர் நீ சொல்லிட்டு வந்தேன்னா அதுவும் தெரிஞ்சுக்கும்ல. கரெக்ட் தானே? ஸோ வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் எனர்ஜி கேப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால், அதாவது 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாகவும் 10 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியாகவும் இந்த ரேஞ்சில் இருந்தால் அவன் இன்சுலேட்டர். ஆப்ஷனில் கேட்பாங்க. எனர்ஜி கேப்பு 0வாக இருந்தால் கண்டக்டர். 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாகவும் 10 எலக்ட்ரான் வோல்ட்டு 3 to 10 இருந்ததுன்னா, நான் தப்பாக போட்டிருக்கேன், 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக போட்டிருக்கேன். அப்படின்னா 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கிரேட்டராக இருக்கணும். ரைட்டா? எனக்கு அது எழுத தெரியல, நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டு. எதுக்கு இந்த வம்பு? மோர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டு, மோர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட் டு 10 எலக்ட்ரான் வோல்ட்டு இப்படி இருந்தால் அதுக்கு பேர் இன்சுலேட்டர். உங்கள் ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ செமிகண்டக்டர் நம்மால் எப்படி சார் இருப்பான்? செமிகண்டக்டரு வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்குமான கேப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும்.
லைக் 0.7 எலக்ட்ரான் வோல்ட் அல்லது 1.1 எலக்ட்ரான் வோல்ட். நீங்கள் எடுத்துக்கிட்டது ஜெர்மானியமாக இருந்தால் 0.7 எலக்ட்ரான் வோல்ட், சிலிக்கானாக இருந்தால் 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இந்த 3 டயக்ராமில் எது கண்டக்டர், எது இன்சுலேட்டர், எது செமிகண்டக்டர்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட கேள்வி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். படிச்சிங்கன்னா இந்த லெசன் ஒன்றுமே கிடையாது பார். அப்படியே கண்ணை மூடி கதை அப்படியே ஓடிட்டுருக்கும் உனக்குள்ளார. ஸோ வாட் இஸ் கண்டக்டர்? வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் எனர்ஜி கேப்பு ஒன்றுமே இருக்காது, ஓவர்லாப் ஆகிருக்கும், சாண்ட்விச் மாதிரி. 3 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 10 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் ரொம்ப கேப் அதிகமாக இருந்தால் அது இன்சுலேட்டர். 0.7 1.1 லெஸ் தென் 3 அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் செமிகண்டக்டர். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, அடுத்து. ஸோ என்னெல்லாம் பேசியிருக்கேன் ஞாபகப்படுத்திக்கோ. வாட் இஸ் செமிகண்டக்டர், யாரெல்லாம் செமிகண்டக்டர், வேலன்ஸியை பற்றி பேசியிருக்கேன், வேலன்ஸ் எலக்ட்ரான் பற்றி பேசியிருக்கேன், வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்டை பற்றி பேசியிருக்கேன். இப்போ சொன்னது தான் ஞாபகம் வருது. ஒரு வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கணும், ஒரு கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்கணும்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ அதை அப்படியே படிச்சிருங்க. வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கணும், கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்கணும். இது வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட் நீங்களா சும்மா ட்ரை பண்ணுங்களேன். வேலன்ஸ் பேண்ட் எம்டியாக இருக்க முடியுமா? யோசியேன். வேலன்ஸ் பேண்ட் எம்டியாக இருக்க முடியுமான்னு கேட்குறேன். வேலன்ஸ் பேண்ட் இஸ் எம்டி, ரைட்டா தப்பா? இல்லை சார். ஏன்னா கொஞ்சமாக எலக்ட்ரான் இருந்தால் தான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். அப்போ வேலன்ஸ் பேண்ட் இஸ் நெவர் பி எம்டி. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் பார்ஷியலி ஃபில்டு, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கணும், ஆர் ஃபுல்லி ஃபில்டு. ஒரு வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா காலியாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது ஃபில் ஆகிருக்கணும் எலக்ட்ரானால், இல்லைன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கணும் எலக்ட்ரானால். இதை வச்சு அப்படியே கண்டக்ஷன் பேண்ட் சொல்லுங்கள். இப்போ ஃபுல்லி ஃபில்டு ரைட்டா? ஓ சார். பார்ஷியலி ஃபில்டு ரைட்டா? கரெக்ட் சார். ஃபுல்லி எம்டி ரைட்டா? கேன் பி. அவ்வளோதான். மேபி ஃபுல்லி எம்டியாக இருக்கலாம், எம்டியாக இருந்தால் ரைட்டு. பார்ஷியலி ஃபில்டாக இருந்தால் பார்ஷியலி எம்டியாக இருக்கும், ரைட்டு. ரொம்ப செய்யாத ஒரு வேலை நெவர் பி ஃபில்டு. ஏன்னா கண்டக்ஷன் பேண்டில் எல்லா சேர்லேயும் எல்லாரும் உட்காந்துட்டாங்கன்னா வேலன்ஸ் பேண்ட்லேருந்து போகிற எலக்ட்ரான் உட்காரத்துக்கு இடம் இருக்காது. அப்புறம் எப்படி கண்டக்டிவிட்டி பாசிபிள்? இது ரொம்ப அழகாக படிச்சுக்கணும். போர்ட் பசங்களுக்கு 2 மார்க் கொஷின். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். இட் இஸ் வேலன்ஸ் பேண்ட் நெவர் பி எம்டி, மேலே நெவர் பி ஃபில்டு, அவ்வளோதான். கீழே ஃபுல்லி ஃபில்டு, மேலே பார்ஷியலி ஃபில்டு, இல்லை ஃபுல்லி எம்டி. கரெக்டாக? நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அடுத்து அங்கேருந்து ஒரு நிமிஷம் இன்னும் நிறைய போக போகிறோம், அப்படியே கற்றுக்கிட்டே வாங்க. செமிகண்டக்டர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்னால் என்னங்க சார்? டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் இனிமேல் தான் லெசன் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்களேன். டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். ஒன்று இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ரெண்டுத்தையும் ஒழுங்காக படிங்க. டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ்: இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் உள்ளார்ந்த அப்படின்னா தூய்மையான செமிகண்டக்டர், சுத்தமாக இருக்கிறது. எக்ஸென்ட்ரிக் புறவியலான அப்படின்னா ஆடிங் சம் இம்ப்யூரிட்டி. சரி, எங்களுக்கு சரியாக புரியல, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னால் அப்படியே பியூராக இருக்கக்கூடிய கோல்டு, பியூராக இருக்கக்கூடிய மில்க்கு, எல்லாமே பியூர். அதில் கொஞ்சம் கூட எந்த இம்ப்யூரிட்டியுமே நான் ஆட் பண்ணலை. இம்ப்யூரிட்டி இந்த வார்த்தை இங்கே நல்லது. இம்ப்யூரிட்டினா கலப்பட பொருள், கலப்படம். அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா இட் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்னா பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்காது, அது கூட ஏதாவது நம்ம ஆட் பண்ணி வச்சுருப்போம், அப்படி இருந்தால் எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்.
ரைட்டா? அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருமா? செம்மையாக இருக்கும் பாருங்களேன். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஃபர்ஸ்ட் ஒன்று. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக், it is a purest form of, it is a pure form of semiconductor. ரைட்டா? அப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். எக்ஸாம்பிளாக தெரியாது நமக்கு. பியூர் ஜெர்மானியம், பியூர் சிலிக்கானு, அவ்வளோதானே. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கான், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜெர்மானியம், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சார் என்னவோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன? இது வரைக்கும் நீங்கள் ஹோல்ஸை பற்றி என்கிட்ட பேசவே இல்லையே. எலக்ட்ரானை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க. நான் சொல்லவா? இந்த இடம் வேலன்ஸ் பேண்ட். வேலன்ஸ் பேண்டில் 4 எலக்ட்ரான் இருக்குது. நான் சொல்கிறது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த இடம் கண்டக்ஷன் பேண்டு. இந்த 4 எலக்ட்ரானில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் மட்டும் இங்கேருந்து எங்கே போகுது? கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுது. ஒரு எலக்ட்ரான் மட்டும் போயிடுது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் இருந்தது இல்லை, ஃபஸ்ட் எலக்ட்ரான் இருந்தது இல்லை, அந்த இடமே போயிடுச்சா? எரேசரால் அழிக்க ட்ரை பண்ணேன், அது அந்த இடமே போயிடுச்சு. சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் கிரவுண்ட்லேருந்து அங்கே போயிடுச்சு இல்லை. இப்போ இந்த எலக்ட்ரான் இருந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஒரு போஸ்டிங்க்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் போயிட்டார். அப்போ அவர் பிளேஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? இந்த எலக்ட்ரானும் மேலே போயிடுச்சு. அப்போது அந்த இடமும் என்ன ஆகிடுது? வேக்கண்ட் ஆகிடுது. அந்த வேக்கண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேக்கண்ட்டாக இருக்கிறது தான் ஹோல்ஸ். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜுன்னா ஹோல்ஸு பாசிட்டிவ் சார்ஜ், கிட்டத்தட்ட புரோட்டான் மாதிரி. எலக்ட்ரான் இருந்த இடம் இப்போ இல்லை. அந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த வேக்கண்ட் தான் நீங்கள் என்னன்னு சொல்லணும்? ஹோல்ஸ்ன்னு சொல்லணும். ரைட்டா? இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த எலக்ட்ரான் வேறு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இங்கே ஹோல் ஆயிடுச்சு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு எலக்ட்ரான் வருது. அப்போ இங்கே ஹோல் ஆயிடுச்சு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு எலக்ட்ரான் வருது. இங்கே ஹோல் ஆயிடுச்சு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு எலக்ட்ரான் வருது. ஹோல் ஆயிடுச்சு. யோசிச்சு பார்க்குறீங்களா? எலக்ட்ரான் ஃபுல்லாக இந்த பக்கமாக ட்ராவல் ஆகுது, ஹோல் ஃபுல்லாக இந்த பக்கமாக ட்ராவல் ஆகுது. கரெக்டு தானே? இப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கு அகெயின்ஸ்டாக தானே நெகட்டிவ் சார்ஜு ட்ராவல் ஆகும். ரைட்டா? ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டில் தான் ஹோல் ஃப்ளோ இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அப்போ ஹோல்னால் என்ன? எலக்ட்ரான் இருந்த இடம் ஒரு வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹோல். என்ன சார்ஜ் அது? பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? இப்போது கவனமாக கவனிங்க. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவல்னு சொன்னீங்க. கண்டக்ஷன் பேண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது, வேலன்ஸ் பேண்டில் 2 ஹோல் இருக்குது. இது சரியாக எப்படி தெரியுமா எழுதணும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் எ கண்டக்ஷன் பேண்ட் is equals to number of holes in a valence band. கரெக்டான்னு பாருங்கள். அப்போது இந்த லைனை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு புரியணும், இதுக்கு பேர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஏ கண்டக்ஷன் பேண்ட். நீ யோசிக்கலாம், சரி இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது 2, இங்கே ஒன்று 3, இங்கே ஒன்று 4 எலக்ட்ரான் இருக்குது, 2 ஹோல் தானே இருக்குது. அப்படி கிடையாது. கண்டக்ஷன் பேண்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, வேலன்ஸ் பேண்டில் எத்தனை ஹோல் இருக்குது, அவங்க தான் ஈக்குவலாக இருப்பாங்க. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? இப்போ அப்படியே எக்ஸென்ட்ரிக் உள்ளே போயிடலாமா? இன்ட்ரின்சிக் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டு? இட் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டரில் எக்ஸாம்பிள் என்ன? பியூர் ஜெர்மானியம், பியூர் சிலிக்கான். இன்ட்ரின்சிக்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்னே கண்டக்ஷன் பேண்டும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன்னே வேலன்ஸ் பேண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறமா தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை, எலக்ட்ரான் ஃப்ளோ எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் ஹோல்ஸ் ஃப்ளோ இருக்கும். ஹோல் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? அடுத்தது எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்.
எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா என்னங்க சார்? இதில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்குங்க. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட சம் இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணுறீங்க. இம்ப்யூரிட்டினா கலப்படம், பாலில் தண்ணி ஊற்றுறது, கோல்டில் ஆடிங் சம் காப்பர் ஜுவல் பண்ணுறதுக்காக. உனக்கு புரியுதா? சில நல்ல விஷயங்களுக்காக இம்ப்யூர் பண்ணுறோம் அது. அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிறது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நீ கேட்கலாம், ஏன் சார் இன்ட்ரின்சிக் நல்லா சுத்தமாக சூப்பராக தானே இருந்தது, அது ஏன் வந்து கலப்படம் பண்ணி எக்ஸென்ட்ரிக்காக மாற்றுறீங்க? நான் சொல்லவா? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு எது நல்லது? கண்டக்டிவிட்டி நல்லா இருந்தால் தான் நல்லது. அப்போ என்ன காரணத்துக்காக இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம்? இன்க்ரீஸ் த கண்டக்டிவிட்டி. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் கண்டக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இம்ப்யூர் பண்ணுறேன். பாலில் தண்ணி ஊற்றினா இன்னும் 20 ரூபா சேர்த்து கிடைக்கும், அதனால் அவங்க ஊற்றுறாங்க, அது அவங்களுக்கு நல்லது, வாங்குகிற நமக்கு தப்பு இல்லை. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட ஆடிங் சம் இம்ப்யூரிட்டி கிவ்ஸ் அஸ் வாட்? எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர். ரைட்டா? இதை உடனே ஒரு சின்ன பவுலில் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்து வச்சிடறோம், இம்ப்யூரிட்டி அதில் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்கிறோம், அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ராசஸோட பேர் தான் டோப்பிங். நான் சொல்லலை, இந்த லெசன் ஃபுல்லாக புது புது வார்த்தைகள்லாம் உள்ளே வந்துகிட்டே இருக்கும், ஆனால் லெசன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ டோப்பிங் என்னங்க சார்? ஆடிங் சம் இம்ப்யூரிட்டி. இந்த ப்ராசஸோட பேர் டோப்பிங். ஆடிங் சம் இம்ப்யூரிட்டி இன் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டரோட நான் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணக்கூடிய இந்த நிகழ்வோட பேர் தான் டோப்பிங். நான் யாரை ஆட் பண்ணுறனோ அவங்களோட பேர் டோப்பன்ஸ். வாட் இஸ் டோப்பிங்னு தவிர்க்க முடியாத ஒரு 2 மார்க் கொஷின் போர்ட் பசங்களுக்கு, சஞ்சய், ஷைனி, மோனிஷ், உங்கள் எல்லாருக்குமே. வாட் இஸ் டோப்பிங்? ஆடிங் சம் இம்ப்யூரிட்டி டு தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். யாரெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ தே ஆர் கால்ட் இஸ் வாட்? டோப்பன். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ உங்களுக்கு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஒன்று ட்ரைவேலன்சி, இன்னொன்று பென்டாவேலன்சி. சார் டெட்ராவேலன்சி ஏற்கனவே சொன்னீங்களே, ஜெர்மானியமும் சிலிக்கானும் டெட்ராவேலன்சி. யாரெல்லாம் ட்ரைவேலன்சி, யாரெல்லாம் பென்டாவேலன்சி? நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன், உனக்கு பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அலுமினியம், யூஎம்னு முடியுதா பாருங்க, அலுமினியம். கேலியம், இண்டியம். இந்த 3த்துல யூஎம் முடியுதா? அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான். இந்த 4 பேர் 4 டைம் சொல்லி பார்த்தாலே ஞாபகம் வந்துரும்ப. அதுக்காக யுரேனியம், தோரியம், நெப்டீனியம் இதெல்லாம் எடுத்துக்கலாமான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது, சும்மா ஒரு ஞாபகத்துக்கு. அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான், இது 4ம் ட்ரைவேலன்சி. தென்மொழி எங்கே கொஞ்ச நேரம் காணாமல் போயிட்டேன்? நெட்டு போய் கிடைக்குது சார், ஸ்க்ரீனே தெரிய மாட்டேங்குது, பேசுறது மட்டும் தான் கேட்குது. என்ன பிரச்சனை? சரி பண்ணிக்க வேண்டியது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்குல்ல உனக்கு. ஆமாம் சார். அங்கே என்ன நெட்வொர்க் நல்லா கிடைக்குமோ அதை பார்த்துக்கலாம்ல, இல்லை அடிக்கிட்ட சொல்லி வைஃபையாவது கனெக்ட் பண்ண சொல்லலாம்ல. சில நாள் நல்லா கிடைக்குது, சில நாள் இப்படி தான் சார் ஆகுது. சரிம்மா, சரி பாருன்ட்டு. சப்போஸ் நடுவில் இன்கன்வீனியன்ஸ் இருந்தால் உடனே ரெக்கார்டட் பார்த்துரு. நான் குரூப்பில் போகிறதுக்கு முன்னாடி கூட நான் அனுப்பி விட்டுறேன் எங்கெல்லாம் மிஸ் ஆச்சு. ரைட் பே. ஸோ அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான், இது ட்ரைவேலன்சி. யாரெல்லாம் பென்டாவேலன்சி? பாஸ்பரஸ், பிஸ்மத், ஆன்டிமனி, ஆர்சனிக். இவங்க 5 பேரும், இவங்க 4 பேரும் பென்டாவேலன்சி. இது படிச்சு ஆகணும். ஆப்ஷனில் ட்ரைவேலன்சின்னு கொடுத்தா இவங்க 4 பேரை நீங்கள் யாரை ஆட் பண்ணி காமிக்கணும், பென்டாவேலன்சின்னு கொடுத்தா இவங்க 4 பேரை நீங்கள் ஆட் பண்ணி காமிக்கணும். அப்போ ஒழுங்காக படிங்க. அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான், ட்ரைவேலன்சி. பாஸ்பரஸ், பிஸ்மத், ஆன்டிமனி, ஆர்சனிக், பென்டாவேலன்சி. கற்றுக்கிட்டிங்களா? இனிமேல் தான் கதையே சூப்பராக இருக்கும் பாருங்களேன்.
அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட ஆடிங் சம் இம்பியூரிட்டி திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் இஸ் டோப்பிங். இவங்கெல்லாம் டோப்பன்ட்டு, அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான், இவங்கள தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ இவங்கெல்லாம் டோப்பன்ட்டு. ரைட்டா? இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு பாருங்களேன் கதையில். ஆக்சுவலாக செமிகண்டக்டர் நான் ரெண்டுன்னு சொன்னேன், இன்ட்ரின்சிக், எக்ஸென்ட்ரிக். இதில் உள்ளே போனால் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இருக்குல்ல, அதுலேயே 2 டைப் இருக்காம்ப. ஒன்று பி டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று என் டைப் செமிகண்டக்டர். ஏன் நாளைக்கு ஓகே கிளம்பு. ரைட்டு. என்னடா அது 7:40, அதாவது நாளை காணன்னு பார்த்தேன். ஏதாவது ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர். நல்லா படிங்க, பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர். அப்போ டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் 2, இன்ட்ரின்சிக், எக்ஸென்ட்ரிக். எக்ஸென்ட்ரிக்கில் 2, பி டைப், என் டைப். நல்லா இருக்கா? அடுத்தது பி டைப் எப்படி சார் கிடைக்கும், என் டைப் எப்படி சார் கிடைக்கும்? சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பி டைப் கொண்டு வந்துடுறேன், அப்புறமா என் டைப் கொண்டு வரேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2023 கேட்ட கொஸ்டின் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பி டைப் செமிகண்டக்டர் ஜெர்மானியம். ஜெர்மானியத்தோட வேலன்சி 4. ஜெர்மானியத்தோட வேலன்சி 4. போர்ட் பிள்ளைங்க நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம்லாம் நீங்கள் போர்டில் போடணும். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொன்னால் போதும். பி டைப்னா டெட்ராவேலன்சி இருக்கக்கூடிய ஜெர்மானியத்தோட ட்ரைவேலன்சி ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். எப்படி சொல்லுவீங்க? எப்படி உங்களுக்கு பி டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும்னு கேட்பாங்க. டெட்ராவேலண்ட் எலமெண்ட் ஜெர்மானியம் அல்லது சிலிக்கானோடு ட்ரைவேலன்சியை ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். ட்ரைவேலன்சி இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாய். 2002 வந்து எக்ஸாக்டாக 10th 2000 மார்ச் வந்து 10th பாஸ் அவுட்டு. அது அந்த ரிசல்ட்டு 2001 11th 2002 நான் சொல்லுவேன்ல, கடலூரில் ஒரு ஃபேமஸ் ஃபிசிக்ஸ் டீச்சர், அவருக்கு டிராவிட் பிடிக்கும், எனக்கு டிராவிட் பிடிக்கும். அவர் ஒரு நாள் டிராவிட் பற்றி கதை சொன்னார். அதிலேருந்து எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாத 4 அப்ளிகேஷன் வாங்குகிறேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸு. பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் 4 அப்ளிகேஷன் போட போகிறேன், எது கிடைச்சாலும் நம்ம படிச்சிடலான்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் கண்ணமுடி யோசிக்கும் பொழுது எனக்கு எங்கள் அந்த ஃபிசிக்ஸ் சார், எஸ்பி சார் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கார். 3 அப்ளிகேஷனை திருப்பி ரிட்டன் கொடுத்துட்டு 30 ரூபா தான் ஒரு அப்ளிகேஷன், 30 ரூபா. நான் சொல்கிறது 2002 and 3. அப்போ அந்த 30 ரூபா தான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும், ஃபிசிக்ஸ் மட்டும் போகிறேன். ஃபிசிக்ஸ் மட்டும் போய் படிக்கிறேன். ஏகப்பட்ட அரியரு, கடைசியாக ஏதோ வாந்தி எடுத்து பாஸ் பண்ணிட்டோம். என்ன நடந்ததுன்னா, இந்த ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அவர் கிளாஸில் பேசுகிற ஃபிசிக்ஸ் கிடையாது, அவர் பேசுகிற மற்ற விஷயம். அதில் பிரமாதமாக ஒரு நாள் பேசுனது வந்து ஆஸ்திரேலியாவோட இது இப்போ நடக்குது இல்லையா டெஸ்ட் மேட்ச்சு, அந்த மாதிரி ஃபாலோ ஆன மேட்ச்சை டிராவிட், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, டிராவிட்டும் லக்ஷ்மணும் அவங்க 2 பேரும் நின்று ஃபாலோ ஆன் மேட்ச்சை ஜெயிக்கிறாங்க. அவர் அவ்வளோ சந்தோஷமாக வந்து கிளாஸில் ஷேர் பண்ணுறாரு. அவர் தான் மேட்ச் பார்த்துட்டு வந்து மதியானம் எங்களுக்கு சொல்கிறாரு, கிளாஸில் சொல்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் கீழே உட்காந்துருப்பேன், ட்ரௌசர் போட்டுட்டு கீழே உட்காந்துருப்பேன். படிக்கிற பையன் மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், லாஸ்ட் பெஞ்சில் ஹைட்டாக இருப்பேன், லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. எனக்கு ஏதோ போர்டு தெரியல, அந்த மாதிரி சீனை போட்டுக்கின்னு ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துப்பேன். அவர் அப்போ டிராவிட் பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசுவார். எனக்கு பேசிக்காகவே டிராவிட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா யார் உங்களுக்கு பிடிக்கும்னா இவனே கேட்டு போகிறோம், டேடிட்டு கேட்டு போகிறோம், மம்மிட்டு கேட்டு போயிரு. கிரிக்கெட் தெரிஞ்சதுன்னா சச்சின் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, கங்குலி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை மேபி அசார் யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க. டிராவிட் ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட என்ன சொல்கிறது, நின்று ப்ளே பண்ணுவாரே தவிர அதிரடியாலாம் விளாட மாட்டாங்க. இப்போ இருக்கிற 2020 தான் உங்கள் கிட்டுக்கெலாம் பிடிக்குது. ஸோ அப்போ அவரோட ப்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 45 பால் வரைக்குமே டாட் பாலாக தான் இருக்கும், ஒரு ரன் கூட அடிச்சிருக்க மாட்டார். ரைட்டா? எதுக்கு அந்த கதை வருதுன்னா, அவர் இந்த கான்செப்டை நடத்தும் பொழுது நான் கீழே தான் உட்காந்துருக்கேன். அவர் ரொம்ப அழகாக தமிழ் மீடியம் பையன்லாம் எப்படி சொல்கிறாருன்றது நான் சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னா குறைக்கடத்தி. சும்மா உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு சும்மா ஒரு நிமிஷம் மட்டும். பி டைப் குறைக்கடத்தி. 4வது தொகுதி தனிமம். அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய என் காதில் விழுந்துட்டுருக்கு, அவரோட குரலில் விழுந்துட்டுருக்கு. 4வது தொகுதி தனிமம் அப்படின்னா டெட்ராவேலன்சி.
4வது தொகுதி தனிமத்தோடு 3வது தொகுதி தனிமமான அலுமினியத்தை சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைப்பது பி வகை குறைகடத்தி. இப்படி தான் சொன்னார். இப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட போய் இது சொன்னோன்னா பேட் மேலே கீழே தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், டெட்ரா வேலன்சியோட ட்ரைவேலன்சி ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். அப்போ அங்கே வேறு வழி இல்லை, எல்லாம் தமிழ்லேயே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெர்மானியத்தோட அலுமினியத்தையோ இண்டியத்தையோ கேலியத்தையோ போரானையோ ஆட் பண்ணும்பொழுது எனக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். கற்றுக்கிட்டிங்களா? ஸோ இது கிளாஸ் எடுக்கும்பொழுது ஒரு ஞாபகம் வருது, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், நான் அலுமினியம் எடுத்துக்கிறேன். அலுமினியத்தோட வேலன்சி எத்தனைடா? ஸோ அலுமினியத்தோட வேலன்சி 3 சார். அப்போ இங்கே அலுமினியம் இருக்குன்னு வச்சுக்கலாமா? இங்கே அலுமினியம் இருக்குது 1 2 3. இங்கே ஒரு ஜெர்மானியம் 1 2 3 4. இங்கே ஒரு ஜெர்மானியம் 1 2 3 4. இங்கே ஒரு ஜெர்மானியம் 1 2 3 4. என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க? கோலம் போட்ட மாதிரி கோலம் போட்டு வச்சுருக்கீங்களே. ஏற்கனவே அவன்கிட்ட சொன்னது தான், அலுமினியத்தோடு இந்த ஜெர்மானியத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். இங்கே என்ன சார் நடக்குது? இந்த 2 பேரும் கோலன் பேண்டில் ஷேர் ஆகிடுவாங்க. இதுவுமே என்ன சிக்கல்னா, இந்த எலக்ட்ரானோட ஷேர் ஆகிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. அப்போ அந்த யாரும் இல்லைன்னு சொன்னால் அங்கே என்ன க்ரியேட் ஆகிருக்கும்? ஒரு வேக்கண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அப்போ ஒரு ஹோல் எக்ஸஸாக இருக்கும். கவனமாக கவனி, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ பி டைப் செமிகண்டக்டரில் எக்ஸஸாக இருக்கிறது யார் அப்படின்னா ஹோல். அந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்து உட்காரும், ரைட்டா? அப்போது அந்த இடம் ஹோல் ஆகும். இன்னொரு எலக்ட்ரான் இங்கே வந்து உட்காரும், அந்த இடம் ஹோல் ஆகும். இன்னொரு எலக்ட்ரான் இங்கே வந்து உட்காரும், அந்த இடம் ஹோல் ஆகும். அப்போ உன் கண்ணுக்கு ஹோல் நகர்ற மாதிரி தானே தெரியுது. அதனால் பி டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால் யார்? சார்ஜை தூக்கிட்டு போகிறவங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது லாரி மேலெலாம் பாருங்களேன், லாரியோட அந்த மேலே பாருங்கள் குட்ஸ் கேரியர்னு போட்டிருப்பாங்க. குட்ஸ் கேரியர்னா பொருட்களை நல்லா சுமந்து போகிறது. கேரியர் நம்ம டிஃபன் பாக்ஸு டப்பா இருக்கும், அம்மா மதியானம் தயிர் சாதம் வச்சுருப்பாங்க, சூப்பராக சாப்பிட்டு டப்பாவை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ கேரியர் அப்படின்னாலே ஒரு பொருளை தூக்கிட்டு போகிறது தான் கேரியர். அப்போ இதில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் நல்லா படிங்கப்பா, இதுதான் கேட்ட கொஸ்டின் சொன்னேன் 2023 சொன்னாலே. பி டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் யார்? ஹோல்ஸ். இதை ஒருவேளை நீங்கள் மறந்துடுவீங்கன்னா பி டைப், பி ஃபார் பாசிட்டிவ் யார்? பாசிட்டிவ், ஹோல் பாசிட்டிவ். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? யார் கண்டக்ட் பண்ணுறோமோ, யாரால் இங்கே கண்டக்ஷன் பாசிபிளோ அவங்க தான் ஹோல்ஸ். யாரால் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர், யாரால் கண்டக்ஷன் நடக்கலையோ அவங்க மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் எலக்ட்ரான்ஸ். நான் திரும்ப கேட்டுனே இருப்பேன், இந்த 2 லைனும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ பி டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி யாரா? ஹோல்ஸ். மைனாரிட்டி யாரா? எலக்ட்ரான்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ஹோல் இருந்தது இல்லை, எனக்கு ஒரு ஹோல், ஒரு எலக்ட்ரான் பத்தலை. நான் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, ஒரு எலக்ட்ரான் எனக்கு பத்தலை. அப்போ யாராவது எலக்ட்ரானை எனக்கு கொடுப்பாங்களான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ யாராவது எனக்கு கொடுப்பாங்களா, எனக்கு பேர் என்ன? அக்செப்டார். யாராவது கொடுத்தா நான் வாங்கிப்பேன், அதனால் எனக்கு பேர் அக்செப்டார். அப்போ பி டைப்பில் இருக்கிறது என்னப்பா இது? அக்செப்டார். எனக்கு பேர் அக்செப்டார், ரைட்டா? சூப்பராக கற்றுக்கிட்டிங்களா? அந்த அக்செப்டார் லெவல் எங்கடா இருக்கும்? இதை கேர்ஃபுல்லாக கவனிங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். இந்த அக்செப்டார் லெவல் எங்கே இருக்கும்? எனக்கு ஒரு எலக்ட்ரான் பத்தலை, அந்த எலக்ட்ரானை யாராவது கொடுப்பாங்களான்னு நான் வெயிட் பண்ணுறேன். யார் கொடுப்பா? வேலன்ஸ் பேண்ட் தான் கொடுக்கும். அப்போ வேலன்ஸ் பேண்ட் கொடுக்கறதுனால நான் எங்கே நின்று வாங்கினா எனக்கு நல்லது? வேலன்ஸ் பேண்டுக்கு பக்கத்தில் நின்று வாங்கினா நல்லது. அப்போது இந்த லெவலோட பேர் தான் அக்செப்டார் லெவல். அப்போது உங்ககிட்ட கேட்குறாங்க, பி டைப் செமிகண்டக்டரில் அக்செப்டார் லெவல் எங்கடா இருக்குன்னா, என் வார்த்தையை கவனிங்க, ஜஸ்ட் அபவ் த வேலன்ஸ் பேண்ட். இந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஜஸ்ட் அபவ் த வேலன்ஸ் பேண்ட். இது ஆப்ஷனில் இப்படி தான் இருந்தது.
அக்செப்டார் லெவல் எங்கேப்பா இருக்கும்? ஜஸ்ட் அபோவ் த வேலன்ஸ் பேண்ட். சூப்பராக இல்லை? அப்போ பி டைப் செமிகண்டக்டர் எப்படி கிடைக்கும் சார்? ஜெர்மானியத்தோட ட்ரைவேலன்சி ஆட் பண்ணிங்கன்னா, ஏன் இங்கே ஜெர்மானியம் தான் போடணுமா, சிலிக்கான் போடக்கூடாதா? உன் விருப்பம். அதனால தான் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லிட்டேன். டெட்ராவேலன்சியோட ட்ரைவேலன்சியை ஆட் பண்ணால், டெட்ராவேலன்சி யாருன்னு உனக்கு நல்லா தெரியும், ஜெர்மானியமும் சிலிக்கானும். ஜெர்மானியத்தோடையும் சிலிக்கானோடையும் 3வது தொகுதி தனிமங்களை கொடுக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். ட்ரைவேலன்சி ஆட் பண்ணும்பொழுது எனக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். எனக்கு ஒரு எலக்ட்ரான் 10ல் அங்கே ஒரு ஹோல் கிரியேட் ஆகிருக்கு, அப்போ எனக்கு பேர் அது அக்செப்டார். என் அக்செப்டார் லெவல் எங்கே இருக்குன்னா ஜஸ்ட் அபோவ் த வேலன்ஸ் பேண்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நான் வாங்குறவன் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் போய் நின்று தான் நான் வாங்கணும். நான் தூரமாக நின்றுட்டு நீ வந்து கொடுத்துட்டு போகலான்னு சொன்னேன்னா கொடுக்குறவனு கொடுக்காமல் போயிடுவான். கரெக்டாக? எல்லாமே தொடர்பு படுத்தி நம்ம படிச்சுட்டு போயிடலாம். பி டைப் செமிகண்டக்டர் சூப்பராக புரிஞ்சுதா? அப்படியே இதை வச்சுக்கிட்டு யாராவது என் டைப் செமிகண்டக்டர் என்ன சொல்லிக் கொடுங்க பார்க்கும். என் டைப் செமிகண்டக்டர் எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? என் டைப் செமிகண்டக்டர் இன்னும் அருமையாக இருக்கும் பாருங்களேன். என் டைப் செமிகண்டக்டர் சொல்லுங்கள் யாரோட யார் ஆட் பண்ணணும்? இது டெட்ராவேலன்சி. டெட்ராவேலன்சியோட யார் ஆட் பண்ணணும்? சொல்லு யார் ஆட் பண்ணணும்? பென்டாவேலன்சி. பென்டாவேலன்சி. சரி, டெட்ராவேலன்சி எலமெண்ட்டோட பென்டாவேலன்சி எலமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிறது என் டைப் செமிகண்டக்டர். இதை கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் டிஆர்பி படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. எண்ணு பெண்ணு இப்படி ஞாபகம் வச்சுக்கோ சதீஷ், மறக்காது. நம்ம ஏதோ பெரிய ஞாபகம் மறதி மேலே சொல்லி கொடுத்தாரு. அவங்க சொல்லி கொடுத்த விதம் தான் அந்த செமிகண்டக்டர் லெசன் அவ்வளோ அழகாக சொல்லி தர முடியுது உங்களுக்கு. ஒரு டைம் கதை கேட்டாலே அப்படியே ஞாபகம் வந்துடும், அவ்வளோதான். ஸோ என் டைப் செமிகண்டக்டர் டெட்ராவேலன்சி எலமெண்ட்டோட பென்டாவேலன்சி எலமெண்ட் ஆட் பண்ணணும். எப்படி சார் ட்ரை பென்டான்னு ஞாபகம் வச்சுக்கிறது? எண்ணு பெண்ணு எண்ணு பெண்ணு எண்ணு பெண்ணு. அப்போ மீதி இருக்கிறது பி டைப் ட்ரைவேலன்சி. கரெக்டாக? ரைட் சார். இப்போது பென்டாவேலன்சி பாஸ்பரஸ், பிஸ்மத், ஆர்சனிக், ஆன்டிமனி இதெல்லாம் வந்து பென்டாவேலன்சின்னு சொன்னேன். இப்போ இது பென்டாவேலன்சி. பென்டாவேலன்சியில் 1 2 3 4 ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. இதோட நான் சிலிக்கானையோ இல்லை ஜெர்மானியத்தையோ ஆட் பண்ணுறேன். சிலிக்கானோட வேலன்சி 4, இங்கே சிலிக்கான் இதோட வேலன்சியும் 4, இங்கேயும் சிலிக்கான் இதோட வேலன்சியும் 4, இங்கேயும் சிலிக்கான் இதோட வேலன்சியும் 4. இப்போ இந்நேரம் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க, அந்த பி டைப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டு அழகாக இப்போ சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். என்னதான் நடக்குதுங்க சார்? இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் கோலன் பாண்டில் ஷேர் ஆகிடுறாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரான் எனக்கு எக்ஸஸாக இருக்குது. என்கிட்ட எக்ஸஸாக இருக்கிறதுனால நான் யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும். அப்போ எனக்கு பேர் டோனர் எலக்ட்ரான். இப்போ என் டைப் செமிகண்டக்டரில் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் தான் ஓட போகுது. அப்போ என் டைப் செமிகண்டக்டரில் மெஜாரிட்டி யாருன்னு கேட்டால் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் யாருன்னு கேட்டால் எலக்ட்ரான்ஸ். பி டைப்பில் ஹோல், என் டைப்பில் எலக்ட்ரான். எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? என்னு நெகட்டிவ். நெகட்டிவ் யார்? எலக்ட்ரான். இன் என் டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் எலக்ட்ரான்ஸ். யாரால் கண்டக்ஷன் நடக்கலையோ அவங்க மைனாரிட்டி. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் ஹோல்ஸு. குழப்பிக்காதீங்கப்பா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பி டைப், பி ஃபார் பாசிட்டிவ், ஹோல் மெஜாரிட்டி. என் டைப், என் ஃபார் நெகட்டிவ், எலக்ட்ரான் மெஜாரிட்டி. மெஜாரிட்டியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மாற்றி சொல்லு மைனாரிட்டி கிடச்சிரும். பி டைப்போட மைனாரிட்டி எலக்ட்ரான், என் டைப்போட மைனாரிட்டி ஹோல்ஸ். இப்படி மாற்றி மாற்றி கேட்கும்போது குழப்பிக்கூடாது. பி டைப்போட மெஜாரிட்டி ஹோல்ஸ், என் டைப்போட மெஜாரிட்டி எலக்ட்ரான், பி டைப்போட மைனாரிட்டி ஹோல்ஸு, சாரி பி டைப்போட மைனாரிட்டி எலக்ட்ரான், என் டைப்போட மைனாரிட்டி ஹோல்ஸு. தெரியுதா? நான் குழப்பிக்கிட்ட மாதிரி நீங்கள் குழப்பிக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கணும். ரைட்? அடுத்தது, இப்போ ஒரு எலக்ட்ரான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எனக்கு பேர் டோனார்னு சொன்னேன் சார். அப்படின்னா அந்த டயக்ராமில் டோனார் லெவல் எங்கே சார் இருக்கும்? வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். யோசிங்கப்பா, டோனார் லெவல் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன்? சொல்லு ஒன்று தான். டோனார் லெவல் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேலன்ஸ் பேண்ட் ஜஸ்ட் அபோவ் த அக்செப்டார் லெவல் ஜஸ்ட் அபோவ் த வேலன்ஸ் பேண்ட் சொன்னேன். கண்டக்ஷன் பேண்ட் டோனார் லெவல் எங்கே இருக்கும்?
நியர் டு த கண்டக்ஷன். ரைட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட், ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். ஏன்னா நான் டோனார், வாங்குறவனை நான் இலக்காரமாக நினச்சிக்கூடாது, தப்பாக நினச்சிக்கூடாது. அப்போ அவனுக்கு பக்கத்தில் போய் கொடுக்கறது நல்லது, கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம்? டோனார் லெவல் ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட், ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். அக்செப்டார் லெவல் ஜஸ்ட் அபோவ் த வேலன்ஸ் பேண்ட். அங்கே பேசும்போது எப்படி பேசணும்? நான் தான் வாங்குகிறேன், கொடுக்குறவங்க பக்கத்தில் போய் வாங்கினா தான் மரியாதையாக இருக்கும். அங்கே சொன்னோமா, அதே வாய் தான் இப்போ மாற்றி பேசுது. நான் தான் கொடுக்குறேன், வாங்குறவங்களுக்கு பக்கத்தில் போய் கொடுத்தா இன்னும் மரியாதையாக இருக்கும். ரைட்டா? உனக்கு எப்படி புரியுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸோ அக்செப்டார் லெவல் ஜஸ்ட் அபோவ் த வேலன்ஸ் பேண்ட், டோனார் லெவல் ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். சூப்பராக இருந்துச்சா? சொல்லுங்கள் பே. What is types of semiconductor? Intrinsic semiconductor, eccentric semiconductor. Intrinsic semiconductor, it is a purest form of semiconductor, number of electron equal to number of holes. Eccentric semiconductor, it is impurest form. The process is called as doping. யாரெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ dopant. ட்ரைவேலன்சியும் பென்டாவேலன்சியும் dopant. Types of eccentric, p type and n type. p type எப்படி கிடைக்கும்? டெட்ராவேலன்சியோட ட்ரைவேலன்சி ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் எப்படி கிடைக்கும்? டெட்ராவேலன்சியோட பென்டாவேலன்சி ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிறது என் டைப் செமிகண்டக்டர். யாரெல்லாம் ட்ரைவேலன்சி? நம்ம ஞாபகத்துக்காக அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான். அங்கே பாஸ்பரஸ், பிஸ்மத், ஆர்சனிக், ஆன்டிமனி, இவங்கெல்லாம் பென்டாவேலன்சி. பி டைப்பில் ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, நான் அக்செப்டாராக மாறிட்டேன். அப்போது ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருந்ததுனால அந்த இடம் ஹோலாக மாறிடுச்சு. மெஜாரிட்டி ஹோல்ஸ் பி டைப்போடது. என் டைப்பில் என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது, யார் கூட என்னால் ஷேர் பண்ண முடியல, நான் கொடுத்து தான் ஆகணும், அதனால் எனக்கு பேர் டோனார். அப்போ இங்கே மெஜாரிட்டி யாரா? கண்டக்ஷனுக்கு காரணம் யார்? எலக்ட்ரான் காரணம். யார் கண்டக்ஷனுக்கு காரணமோ அவன் தான் மெஜாரிட்டி. அப்போ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் ஆஃப் என் டைப் செமிகண்டக்டர் எலக்ட்ரான். அக்செப்டார் லெவல் எங்கே இருக்கும்? ஜஸ்ட் அபோவ் த வேலன்ஸ் பேண்ட். டோனார் லெவல் எங்கே இருக்கும்? ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். ரைட்டா? சூப்பராக புரிஞ்சுதா? அடுத்தது இன்னும் ஒரே ஒரு டாபிக் முடிச்சிட்டோன்னா 25% ஆஃப் லெசனை எடுத்துட்டோம். இங்கே பாருங்களேன், கண்டக்டிவிட்டி ஆஃப், மறுபடியும் நான் இன்ட்ரின்சிக் போக போகிறேன். 5 நிமிஷம் பா. இந்த சீஃப் குக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஹோட்டல்ஸில், இது என்னோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னெலாம் சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் கூட அடிக்கடி சொல்லும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சப்பாத்தி வித் பன்னீர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணும். அப்படியே காலரை தூக்கி விட்டு சொல்லும், இதுதான் என் சிக்னேச்சர் டிஷ் அப்படின்ட்டு. இது எதுக்கு சரி இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்குறியா? நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அதே மாதிரி ஒட்டுமொத்த லெசன்லேயுமே எனக்கு பிடிச்ச பிரமாதமான லெசன் செமிகண்டக்டர். அப்போ இந்த லெசன் என்னோட சிக்னேச்சர் லெசன். கரெக்டாக பார்த்து 30 லெசனுமே என்னோட சிக்னேச்சர் தான். அவங்களுக்காக சொல்கிறேன் நான். அது நம்ம இப்போ கிளாஸ் முடித்ததும் நான் போய் சொல்ல போகிறேன், பாரு இது என்னோடய சிக்னேச்சர் லெசன் அப்படின்ட்டு. இந்த லெசன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரீசனு வெயிட்டேஜ் அதிகம், பட் சொல்லிக் கொடுக்குற கலைப்பே தெரியாது, பிள்ளைங்களுக்கும் கற்றுக்கிற அந்த டயர்டே தெரியாது. இதே ரே ஆப்டிக்ஸ் எடுத்த செமிகண்டக்டர் இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போனோன்னா ஒரு மாதிரி கரடுமுரடான பாதையில் பயணிக்கிற மாதிரி இருக்கும். இன்ட்ரின்சிக்னால் அப்படியே ரொம்ப சூப்பராக மெயின் ரோட்டில் பொறுமையாக போகலாம் ஜாலியாக. இதில் அப்படியே நிறைய புது புது விஷயங்கள், அடுத்து என்ன வரும் அப்படியே சீட்டு நுனியில் உட்காந்து நீ கவனிக்கிறியோ இல்லையோ அந்த மாதிரி நான் பில்டப் கொடுத்து ஒன்று உள்ளே உட்கார வச்சிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ரைட் பா. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இப்போ தானே சார் சொல்லி கொடுத்தீங்க. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவல். ஒரு பிரமாதமான சம் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த லெசனில் இருக்கிற ஒரே ஒரு நியூமரிக்கல் இந்த மாடல் தான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் கண்டக்டிவிட்டிக்கு யார் காரணம்? கரண்ட் என்னென்ன கரண்ட் இருக்கும்? எலக்ட்ரானால் கரண்ட்டு, ஹோல்ஸால் கரண்ட்டு. எலக்ட்ரான் இந்த பக்கமாக ஓடுச்சுன்னா ஹோல்ஸு அதுக்கு ஆப்போசிட்டில் ஓடுன்னு தெரியும் உங்களுக்கு. எலக்ட்ரான் எந்த பக்கம் ஓடுதோ அதுக்கு அகெயின்ஸ்டாக கரண்ட் வரும். ஹோல்ஸ் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு ஃபேவராக கரண்ட் வரும். இது எலக்ட்ரானால் கரண்ட்டு, இது ஹோல்ஸால் கரண்ட்டு. அப்போ 2 கரண்ட்டும் ஒரு டைரக்ஷனில் தான் இருக்க முடியும், ஒத்துக்கிறீங்களா? அப்போ டோட்டல் கரண்ட் இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் தட் இஸ் நத்திங். 2 கரண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும், எலக்ட்ரானோட கரண்ட்டையும் ஹோல்ஸோட கரண்ட்டையும் ஆட் பண்ணணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு லெசன் இல்லை, அதில் ஜேன்னு ஒரு வார்த்தை படிச்சிங்க. யாராவது சொல்லுங்கடா, ஜேன்னா யார்?
சும்மா சொல்லு. ஜே யாரு? drift velocity, ஆஹா, குழப்பிக்கிற. விடி தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஜே யாரு? current density. சூப்பராக சொன்னீங்க. கரண்ட் டென்சிட்டி. தென்மணி மறந்துட்டேன். கரண்ட் டென்சிட்டி I/A. I/A ஞாபகம் இருக்கா? கரண்ட் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as I/A. அப்போது ஐக்கு பதிலாக NaVDE. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன் நல்லா படித்தவங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வரும். ஒரு வேளை தெரியலனாலும் கவலைப்படாது, நான் திருப்பி சொல்லி தான் தரப்போகிறேன். ரைட்டா? ஐக்கு பதிலாக NaVDE, இது ஏக்கு பதிலாக ஏ. இந்த ஏவும் இந்த ஏவும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ ஜேக்கு பதிலாக NVDE. ஏற்கனவே ஜேக்கு பதிலாக சிக்மா ஈன்னு ஒரு விஷயம் படிச்சிங்க. V = IRன்னு ஒரு விஷயம் படிச்சிங்க. யாராவது சொல்லுங்கள், இந்த V = IR என்ன, J = சிக்மா இ என்ன? நானே சொல்லி கொடுத்துருக்கேன், இல்லைனா எங்கேயாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க. பதில் சொல்லுங்கள் பே. V = IRன்னா என்ன பே? அது என்ன லா? அது ஓம்ஸ் லா. என்ன லாபம் அது? ஓம்ஸ் லா சார். அப்போ J = சிக்மா இ என்ன லா? இதுவும் ஓம்ஸ் லா தான், இதுவும் ஓம்ஸ் லா தான். என்ன சார் சின்ன பசங்களை எங்களை ஏமாத்துறீங்களா? இது மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா, இது மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒருவேளை என்கிட்ட படிக்கலைன்னா ஞாபகம் இருக்குது. ஏமா ஷைனி சொல்லியிருக்கலாம், நீ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்கிட்ட தான் படித்த, வேறு யார் இருந்தீங்க அந்த காலகட்டத்தில்? அதுக்கப்புறம் தான் மீதி ஷைனி மட்டும்தான் இருந்தீங்கல்ல, மற்ற இந்த டீம்லாம் லேட்டாக தான் வந்தீங்க. பரவாயில்ல, இப்போ நான் கற்றுக் கொடுக்கும்போது கற்றுக்கோங்க. மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லாம், மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லாம். J = சிக்மா இ, V = IR. இப்போ இங்கேருந்து சிக்மா = J/E எழுதலாமா? சிக்மாவுக்கு பதிலாக J/E. ஜேக்கு பதிலாக NVDE/E. சரிதானா? இந்த VD/E இருக்குல்ல, கண்டுபிடிங்க. VD/E யார்? drift velocity acquired per unit electric field யாரு? எல்லாரும் மறந்துட்டீங்க. ரைட் பே. மொபிலிட்டி. drift velocityன்னு சொல்ல தெரியுது, கரண்ட் டென்சிட்டின்னு சொல்ல தெரியுது, இவங்களெல்லாம் ரிலேட் பண்ணுற மொபிலிட்டியை நீங்கள் மறந்துட்டீங்க. அப்போது சிக்மா = N mu E. அப்போ கண்டக்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா? N mu E. N be the number of electron, E be the charge of electron, then mu mobility of electron. உனக்கு நல்லா தெரியும், திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் கண்டக்டிவிட்டிக்கு 2 பேர் காரணம். அப்போ டோட்டல் கண்டக்டிவிட்டி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஹோல், மொபிலிட்டி ஆஃப் ஹோல், சார்ஜ் ஆஃப் ஹோல். ஏன்னா எலக்ட்ரானோட சார்ஜும் 1.6 × 10⁻⁻19 தான், ஹோலோடதும் 1.6 × 10⁻⁻19 தான். ஏன்னா பாசிட்டிவ் தானே பே. இதுதான் அங்கே ஆப்ஷனில் இருந்தது. என்ன தெரியுமா? கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அழகாக சொல்லிட்டு போயிடலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஹோலு, மொபிலிட்டி ஆஃப் ஹோலு இ. நீ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாம், சார் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவல்னு தானே சொன்னீங்க? ஆமாம். அதுக்கு காமனாக நான் என்ஐன்னு எடுத்துக்குவா. என்ஐ என்ன அர்த்தம்? இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன். இன்ட்ரின்சிக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பார்க்க போகிறோம். இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோலும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதுக்கு பொதுவாக ஒரு பேர் வச்சுட்டேன். அது ஒரு கேரியர் கான்சன்ட்ரேஷன் எங்கள் இன்ட்ரின்சிக்கில். அப்போ என்ஐ ஈயை வெளில எடுத்துருங்க. மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், மொபிலிட்டி ஆஃப் ஹோல், இந்த ஆப்ஷனையும் ஒழுங்காக பார்த்துக்கணும். அப்போ இது என்னங்க சார்? இது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி ஈக்குவேஷன், வேறு ஒன்றும் இல்லை. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி ஈக்குவேஷன், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி ஈக்குவேஷன் NI E mu E ப்ளஸ் mu H. எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு 25% ஆஃப் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. என்னெல்லாம் படித்தோம் அப்படியே டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க. செமிகண்டக்டர்
lies between conductor and insulator. ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர். டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் கண்டக்டர் பாசிட்டிவ் ஆல்ஃபா, குறையும் நெகட்டிவ் ஆல்ஃபா இன்சுலேட்டர் செமிகண்டக்டர். 0 Kelvin செமிகண்டக்டர் ஆக்ட் ஆஸ் எ இன்சுலேட்டர். ஹை டெம்பரேச்சர் செமிகண்டக்டர் ஆக்ட் ஆஸ் எ கண்டக்டர். ஜெர்மானியத்தோட வேலன்சி 4, சிலிக்கானோடது 4. அதுக்கான டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெர்மானியத்தோட எனர்ஜி கேப் 0.7, சிலிக்கானோடது 1. மறந்துடாத எலக்ட்ரான் வோல்ட்டு போட்டுக்கணும், ஏன்னா பின்னாடி ஒரு இடம் வோல்ட்டுன்னு வரப்போகுது. வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லாப் ஆகியிருந்தால் கண்டக்டர், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இன்சுலேட்டர். 0.7 1.1 இருந்தால் செமிகண்டக்டர். வேலன்ஸ் பேண்ட் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக எம்டியாக இருக்கக்கூடாது. கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்கணும்? நெவர் பி ஃபில்டாக இருக்கக்கூடாது, ஃபில்லாக ஆகிருக்கக்கூடாது. அதான் நெவர் பி ஃபில்டு. மீதி எது எதுனாலும் கரெக்டாக வந்துடும். கண்டக்ஷன் பேண்ட் எம்டியாக இருக்கலாம், பார்ஷியலி ஃபில்டாக இருக்கலாம், ஃபுல்லாக மட்டும் ஃபில்லாக இருக்கக்கூடாது. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் 2. பியூராக இருந்தால் இன்ட்ரின்சிக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கலப்படம் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது எக்ஸென்ட்ரிக்கு. அந்த கலப்படம் பண்ணுற அந்த ப்ராசஸோட பேர் டோப்பிங்கு. யாரை நீங்கள் கலப்படம் பண்ணுறீங்களோ அவனுக்கு பேர் டோப்பன்ட்டு. யாரை கலப்படம் பண்ண போகிறோம்? ட்ரைவேலன்சி, பென்டாவேலன்சி. யார் ட்ரைவேலன்சி? அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான். யார் பென்டாவேலன்சி? பாஸ்பரஸ், பிஸ்மத், ஆன்டிமனி, ஆர்சனிக். எக்ஸென்ட்ரிக்கோட டைப் சொல்லுங்கள். பி டைப்பு, என் டைப்பு. டெட்ராவோட ட்ரையை ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிறது பி டைப்பு. ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே ஒரு ஹோல் க்ரியேட் ஆகும், அப்போ எனக்கு பேர் அக்செப்டார். இங்கே மெஜாரிட்டி யார்? ஹோல்ஸு. மைனாரிட்டி யார்? எலக்ட்ரானு. அக்செப்டார் லெவல் எங்கே இருக்கும்? ஜஸ்ட் அப்போ த பேலன்ஸ் பேண்டு. என் டைப்பு, என்ன பெண்ணுன்னு சொல்லி கொடுத்தீங்க சார். டெட்ராவேலன்சியோட பென்டாவேலன்சி ஆட் பண்ணும்பொழுது எனக்கு கிடைக்கிறது என் டைப் செமிகண்டக்டர். ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, டோனார். மெஜாரிட்டி யார்? எலக்ட்ரான். மைனாரிட்டி யார்? ஹோல்ஸு. டோனார் லெவல் எங்கே இருக்கும்? ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்டு. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி, இதுக்கான ஈக்குவேஷன் தேவைன்னா படிச்சுக்கோங்க, போர்ட் பசங்க படிச்சுக்கோங்க. பட் நீங்கள் இந்த ஒரு ஈக்குவேஷன் படி ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் ஹோல், மொபிலிட்டி ஆஃப் ஹோல், சார்ஜ் ஆஃப் ஹோல். இந்த எண்ணையும் என்ஹெச்சும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அது எண்ணெய்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ரைட்டா? ரைட். இதுக்கப்புறம் நேராக நம்ம டயோடுக்கு போக போகிறோம். பிஎன் ஜங்ஷன் டயோடு. அது